ஐயா அவங்களே வந்துட்டாங்கய்யா. ஏப்பா அவர் சீக்கிரம் வண்டியில இருந்து இறக்குங்கப்பா. சரிங்க அண்ணா. வாங்க வாங்க. ஐயா வணக்கம் ஐயா. வணக்கம். ஏப்பா அவர் போய் கூட்டு வாங்கப்பா. ஏப்பா அவரை கூட்டு வாங்கப்பா, கூட்டு வாங்க. யோ, யாரை நீங்க குற்றவாளின்னு கூட்டிட்டு வந்திருக்கீங்க? அவர் யாருன்னு தெரியுமா? ஏங்க அவர் நம்ம ஐயாவோட தம்பிங்க. நாங்க கேட்டதுக்கு அவர் எந்த குடும்பம்னு சொல்ல மாட்டேன்றான்னு சொன்னீங்க. நீங்க எல்லாம் எதையோ மனசுல வச்சுக்கிட்டு தான் இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. இதுல ஐயா வேற பஞ்சாயத்து பண்ணணும்னு சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. எங்களுக்கு இவர் யாரு என்ன எவருன்னு நல்லா தெரியுங்க. தெரிஞ்சிருந்தே நீங்க இவர் இப்படி குற்றவாளியா கொண்டு வந்து நிறுத்துறீங்கன்னா அதுக்கு என்னங்க அர்த்தம்? நாங்க நினைச்சிருந்தா இவரை கொண்டு போய் போலீஸ் இதில் கொண்டு ஒப்படைச்சிட்டு நிம்மதியா இருந்திருக்கலாம். ஆனா அதை நாங்க செய்யல. ஆனா நாங்க என்ன பண்ணோம், உங்ககிட்ட கொண்டு வந்திருக்கோம். நம்ம ஊருக்குள்ள எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாதுன்னு தான் இப்படி பண்ணோம். அதை முதல்ல நீங்க புரிஞ்சுக்கோங்க. எல்லாரும் கொஞ்சம் அமைதியா இருங்க. சொல்லுங்க, இவன் என்ன தப்பு பண்ணா? எங்க ஊர் பொண்ணுகிட்ட தப்பா நடந்துக்க முயற்சி பண்ணியிருக்காருங்க. அந்த பொண்ணு கத்தி கூச்சல் போட்டதும் ஊருக்காரங்க போய் அவரை பிடிச்சிட்டாங்க. குற்றவாளியை நாங்க உங்ககிட்ட ஒப்படைச்சிடறோம். நீங்க விசாரிச்சு சரியான தீர்ப்பு சொல்லுங்கய்யா. பாதிக்கப்பட்ட பொண்ணுங்க இன்னைக்கு முறைப்படி பிராது கொடுத்துட்டு உங்ககிட்ட குற்றவாளியை ஒப்படைச்சிட்டு போலாம் தான் வந்தோம். நீங்க எப்ப விசாரிக்க போறீங்களோ அப்ப அந்த பொண்ணை கூட்டிட்டு வந்து இங்க நிப்பாட்டுறோம். ஏங்க, வர்றவங்க எல்லாரையும் கூட்டிட்டு தானே வந்திருக்கணும். அவங்கள விட்டுட்டு வந்தா எப்படி? உங்க சூழ்நிலை எப்படின்னு தெரியாம எப்படிங்க கூட்டு வர முடியும்? அதுக்கு இங்க இதுதான் விஷயம்னு என்கிட்டயாவது வந்து சொல்லிருந்தீங்கன்னா நான் அதுக்கான ஏற்பாடுகளை பண்ணிட்டு உங்களை வர சொல்லிருப்பேன். முன்னாடியே சொன்னா நம்ம ஊருக்குள்ள ஏதாவது பிரச்சனை வந்துடக்கூடாதுன்னு தான் நேர்ல கூட்டிட்டு வந்து உங்கள்கிட்ட ஒப்படைச்சிட்டு போக வந்தோம். சரி, நடந்ததை விடுங்க. நாளைக்கு இதே நேரம் பாதிக்கப்பட்டவங்க, சாட்சிகள் எல்லாரையும் இங்க வர சொல்லிடுங்க. அது வரைக்கும் இவர் என்ன பண்றது? அதை நீங்க தான் சொல்லணும். நம்ம சுத்துப்பட்டு ஊர் வழக்கப்படி இவரை விசாரணை முடிகிற வரைக்கும் மரத்துல கட்டி வைக்கிறது தான் வழக்கம். இது வேணும்னே பண்ற மாதிரி எல்லாம் தெரியுது. சரி, நீங்க என்ன சொல்றீங்களோ அப்படியே செய்வோம். ஆனா விசாரணை முடிகிற வரைக்கும் எங்க ஆள்ல ஒரு ஆளு அவருக்கு காவலுக்கு இருப்பாங்க. இது உங்க ஊர் பிரச்சனை. குற்றம் சாட்டப்பட்டவர் நீங்க சொல்றதுக்கு கட்டுப்பட்டவர். நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அதை செய்யுங்க.
நாளைக்கு பஞ்சாயத்து விசாரணை. இவரை மரத்துல கட்டிட்டு எங்க ஆள ஒருத்தர் ஒரு காவலுக்கு போட்டு போறோம். இதை தவிர எங்களுக்கு வேற வழி தெரியலையா? எங்களை மன்னிச்சிருங்கய்யா. ஐயா, இது சரிப்பட்டு வராதுங்க ஐயா. நம்ம ஐயாவை மரத்துல கட்டி வைக்கிறதுக்கு எங்க மனசு ஒத்துக்க மாட்டேங்குது ஐயா. என்ன நடந்ததுன்னு நம்ம சின்னையாவை விசாரிச்சு உண்மையை கண்டுபிடிங்க ஐயா. ஒரு பக்கம் மட்டும் விசாரிக்க முடியாது, ரெண்டு பக்கமும் இருக்கணும். இவங்க பொய் சொல்றது மாதிரி தோணுதியா? நம்ம ஐயா அவங்க சொல்ற மாதிரி தப்பெல்லாம் பண்றவர் இல்லையா? இப்ப நாம பண்றதுக்கு எதுவுமே இல்லை. பஞ்சாயத்துல விசாரிச்சு தீர்ப்பு கொடுக்கறது மட்டும்தான் நம்ம வேலை. ஐயா, அப்படின்னா நம்ம பேசாம இந்த கேஸ போலீஸ் கிட்ட கொடுத்துடலாங்க ஐயா. என்ன பேசுறீங்க நீங்க? இந்த ஊருக்கு போலீஸே வரக்கூடாதுன்னு இதுவரைக்கும் நம்ம கட்டுப்பாட்டோட இருந்ததை மாத்த சொல்றீங்களா? நம்ம சின்னையாவை மரத்துல கட்டி வைக்கிறது ரொம்ப அநியாயமா இருக்குயா. எல்லாருக்கும் என்ன பண்ணுவோமோ அதத்தான் இதுக்கும் பண்ண முடியும். சின்னையா பெரிய ஐயான்லாம் பார்க்க முடியாது. இந்த நேர்மைக்காக தான் நாங்க இந்த பஞ்சாயத்தை இங்க வச்சுக்கலாம்னு முடிவு பண்ணது. நாங்க அவரை மரத்துல கட்டிட்டு போறோம். காலையில வந்துடுங்கய்யா. அப்பா, அவரை கொண்டு போய் மரத்துல கட்டி போடுங்கப்பா. ஐயா, நாங்க உத்தரவு வாங்கிக்கிறோம் ஐயா. நம்ம ஐயா எப்படி மரத்துல நம்ம சின்னையாவை போய் மரத்துல கட்டி ஒத்துக்கிறத தவிர வேற வழி இல்லை. பாதிக்கப்பட்டது நம்ம சின்னையா. நீதி பொதுவானது. அதுல தெரிஞ்சவங்க தெரியாதவங்கலாம் கிடையாது. சரி, பஞ்சாயத்து முடிஞ்சிருச்சு. நீங்களா கிளம்பலாம். ஐயா, வணக்கம் ஐயா. நீங்க இருங்க. உங்களை இங்க விட்டுட்டு போனது அதுக்காக தான். ஐயா, நீங்க ஏதாவது முக்கியமான விஷயமா பேசுவீங்க. நான் இல்ல, நீங்க இருங்க. என்ன சிவா இது? எல்லாம் விதின்னு. இப்படி ஒரு குற்றவாளியா உங்க முன்னாடி நான் நிக்கிறேன். இப்படி ஒரு சூழ்நிலை என் வாழ்க்கையில வரணும் நான் நினைச்சு கூட பார்க்கலண்ண. உன்னை இந்த நிலைமையில பாப்பேன்னு நான் கனவுல கூட நினைச்சு பார்த்தது இல்லடா. அண்ணா, நான் எந்த தப்பும் பண்ணலண்ண. நீ எதுவும் சொல்ல வேண்டாம். நீ தப்பு பண்ணிருக்க மாட்டேன்னு எனக்கு தெரியும். நடந்ததை பத்தி நீ என்கிட்ட எதுவும் சொல்ல வேண்டாம். நானும் இப்ப அதை கேட்க கூடாது. ரெண்டு பக்கத்து ஆளுங்களையும் வச்சுக்கிட்டு தான் அதை கேட்கணும்.
நீ சொல்றத கேட்டுட்டா அது என் மனசுக்குள்ள உட்கார்ந்து நாளைக்கு அவங்க சொல்றத கேட்க விடாது. நாளைக்கு அந்த பொண்ணு வரட்டும், ரெண்டு பக்கத்தையும் கேட்டுட்டு முடிவெடுக்கிறேன். இப்போ ஒரு தம்பியா உன்னை பார்க்க வந்திருக்கேனே தவிர பஞ்சாயத்தார வரல. இது ஒரு தர்ம சங்கடமான நிலைமை. நீ தப்பா எடுத்துக்காத. அண்ணா, எனக்கு அது தெரியும்ண்ண. நாளைக்கு உன் பக்கத்துல இருக்கிற நியாயத்தை சொல்ல தயாராகிரு. அண்ணா, எங்க அண்ணன் தர்மர் மாதிரி நியாயத்து பக்கம் தான் நிப்பாரு. எது சரியோ நீங்க அந்த பக்கம் மட்டும் நில்லுங்க அண்ணா. நியாயத்தை காப்பாத்துறது எந்த அளவுக்கு முக்கியமோ அதே மாதிரி என் தம்பிய காப்பாத்துறதும் எனக்கு முக்கியம்தான். நீங்க எனக்கு அண்ணனா இருக்கிறத விட இந்த ஊருக்கு நியாயம் சொல்லக்கூடிய தர்மரா இருக்கிறது தான் ரொம்ப முக்கியம் அண்ணா. எந்த காரணத்தை கொண்டும் யாருமே நீங்க நீதி தவறிட்டீங்கன்னு உங்களை பார்த்து விரல் நீட்டிடக்கூடாதுன்னு அதை என்னால தாங்க முடியாதுன்னு. அப்படி ஒரு நிலைமை வராது சிவா. நாளைக்கு காலையில உன்னை நான் பஞ்சாயத்துல பாக்குறேன். அண்ணா, என்ன நினைச்சு சாப்பிடாம தூங்காமலாம் இருந்துடாதீங்க அண்ணா. விதின்னு நினைச்சு மறந்துருங்க. விதிதான், ஆனா என்னால மறக்க முடியாது. ராத்திரிக்கு பஞ்சாயத்துல இருந்து சாப்பாடு வாங்கிட்டு வந்து 2 பேரும் சாப்பிடுங்க. பட்னி கிடக்காதீங்க. சரிங்க ஐயா. உங்களுக்கு களங்கத்தை கொண்டு வந்து சேர்த்துட்டண்ண. என்ன மன்னிச்சிருங்க அண்ணா. என்னப்பா, பஞ்சாயத்தெல்லாம் முடிஞ்சுதா? நாளைக்கு தான் பஞ்சாயத்து. இன்னைக்கு குற்றவாளியை கூட்டிட்டு வந்து நம்ம ஊர்ல ஒப்படைச்சிட்டு போயிருக்காங்க. தம்பி இல்லாம மச்சான் முதல்ல தனியா பஞ்சாயத்து போயிட்டு வந்திருக்காரு. நான் சொன்னது உண்மைதானா மச்சான்? என்னங்க, பஞ்சாயத்து எல்லாம் விட்டுட்டு வாங்க எல்லாரும் சாப்பிடலாம். நேரமாகுது அத்தை, வாங்க. நீ எல்லாத்தையும் எடுத்து வை ஜானகி, வரோம். வாங்க போ. என்ன பார்வதி, வாசலே பார்த்துட்டு நிக்கிற? அவரு நேத்து போனவரு இன்னும் வரல, அதான். வேலையை போனவன் வரத்துக்கு கொஞ்சம் முன்ன பின்னதான் ஆகும். வந்துருவாமா, எங்க போயிட போறா? போய் எல்லாத்தையும் எடுத்து வை. வா, நீங்க போங்கக்கா. என்ன பார்வதி, இன்னும் அங்கேயே நின்னுட்டு இருக்க? சிவா வரும்போது வரட்டும், நீ போய் சாப்பிடு போ. சரிங்க அத்தை, இவ்ளோ நேரம் ஆகுது, வராம இருக்க மாட்டாரே. எனக்கு என்னமோ பயமா இருக்கு அத்தை. அவன் வராம இருக்கிறது என்ன புதுசா பார்வதி? இப்ப எதுக்கு நீ பயந்துட்டு இருக்க? தெரியல அத்தை, எனக்கு என்னமோ பயமாவே இருக்கு.
அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா, ராத்திரிக்குள்ள அவன் வந்துடுவான். நீ போய் சாப்பிடு போ. இல்ல அத்தை, நீங்க எல்லாரும் சாப்பிடுங்க. நான் அவர் வந்ததுக்கு அப்புறமா சாப்பிட்டுக்கிறேன். அவன் வரமாட்டான். அவன் வரமாட்டான். என்னப்பா, வேலை இன்னும் முடியலையா? வேலையெல்லாம் முடிஞ்சிருச்சுமா. அப்ப வர வேண்டியதானே? அவனால வர முடியாதுமா. என்னங்க சொல்றீங்க? பஞ்சாயத்துல குற்றவாளியா நிக்கிறது நம்ம நம்ம சிவா ஜானகி. என்ன குற்றவாளியா நிக்கிறது ஏன் புருஷனா? என்ன மாமா சொல்றீங்க? அவன்தான். ஐயோ, இல்ல இல்ல, இருக்காது இருக்காது. இல்ல இல்ல, நான் நம்ப மாட்டேன். என் புள்ள அப்படிப்பட்டவன் இல்ல. நான் நம்ப மாட்டேன். என்னால மட்டும் நம்ப முடியுதா என்ன? அவனை அங்க குற்றவாளியா பார்த்த அடுத்த நிமிஷமே என் உயிர் என்னை விட்டு போயிடுச்சுமா. இல்ல மாமா, இல்ல. என் புருஷன் அப்படிப்பட்டவர் இல்ல. அவர் அப்படிப்பட்ட கேவலமான ஆளு இல்ல மாமா. அக்கா சொல்லுங்க அக்கா, அவர் இல்லைன்னு. எங்கேயோ ஏதோ தப்பு நடந்திருக்கு. நான் நம்ப மாட்டேன். ஏதோ தப்பு நடந்திருக்கு. பார்வதி, என்ன நடந்திருக்குன்னு எனக்கும் தெரியல. இன்னைக்கு என்னால விசாரிக்க முடியல. நாளைக்கு தான் விசாரிக்கணும். இல்ல மாமா, அவர் தப்பு பண்ணிருக்க மாட்டாரு மாமா. இல்ல, போன இடத்துல ஏதோ தப்பு நடந்திருக்கு. நான் அவரை உடனே பார்க்கணும். நான் அவரை உடனே பார்க்கணும்க்கா. சொல்லுங்கக்கா மாமா கிட்ட. நான் அவரை பார்க்கணும் மாமா. என்ன கூட்டிட்டு போங்க. நான் அவரை பார்க்கணும்க்கா. நீ இப்போ அங்கெல்லாம் போக வேண்டாம். நாளைக்கு பாத்துக்கலாம். ஏன் ஏன்? இல்ல இல்ல, நான் அவரை பார்த்தே ஆகணும். அக்கா நீங்களாவது சொல்லுங்களேன். நான் அவரை பார்த்தே ஆகணும். நான் அவரை பார்க்கணும். என்ன கூட்டிட்டு போங்க. ஐயோ, இப்ப அவன் இருக்கிற நிலைமையில நீ அவனை பார்க்க வேண்டாம். அந்த கொடுமையை பார்க்க வேண்டாம். என்ன கொடுமை? கொடுமையா? என்னப்பா சொல்ற? மா, என்கிட்ட எதுவும் கேட்காதீங்கம்மா. அத நாளைக்கு பாத்துக்கலாம். ஐயோ, ஏங்க இப்படி சொல்றீங்க? அவளை ஏங்க பார்க்க கூடாதுன்னு தடுக்கிறீங்க? சொல்லுங்க. வேணாம் ஜானகி, அவனை யாரும் பார்க்க வேண்டாம். பார்த்துட்டு நான் படுற அவஸ்தைய நீங்க யாரும் அனுபவிக்க வேண்டாம். அவருக்கு ஏதோ ஆயிடுச்சு. அவருக்கு ஏதோ ஆகிருக்கு மாமா. தயவு செஞ்சு சொல்லுங்க மாமா, அவருக்கு என்ன ஆச்சு? சொல்லுங்க மாமா, சொல்லுங்க. ஐயோ, சொல்லுங்க. திருடன மாதிரி நம்ம சிவாவை மரத்துல கட்டி வச்சிருக்காங்கம்மா. அதை எப்படி உங்களால பார்க்க முடியும்? மச்சான், என்ன மச்சான் சொல்றீங்க? நீங்க இருக்கிறப்போ எப்படி மச்சான் சின்ன மச்சான் மரத்துல பிடிச்சு கட்டி வைப்பாங்க? பார்வதி, இது நம்ம ஊர் பஞ்சாயத்து இல்ல, அவங்க பஞ்சாயத்து. இதுல நம்ம குடும்பத்து ஆளு சம்பந்தப்பட்டிருக்கிறதுனால தீர்ப்பு கொடுக்கிற வேலையை மட்டும்
நம்ம கிட்ட கொடுத்திருக்காங்க. அவனை பாதுகாக்கிற வேலைய அவங்க பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஐயோ என்னால எதையும் செய்ய முடியல. என் புருஷன் குற்றவாளி இல்ல மாமா, அவர் அப்படிப்பட்டவர் இல்ல மாமா. நான் அவரை உடனே பார்க்கணும் மாமா. மாமா என்ன கூட்டு போங்க மாமா, நான் அவரை பார்க்கணும் மாமா. இல்ல நான் போறேன். ஐயோ நீ தனியா போக வேண்டாம், நானே கூட்டிட்டு போறேன். என்னால என் பிள்ளைய அப்படி பார்க்க முடியாதுப்பா, பார்க்க முடியாது, பார்க்க முடியாது. நான் வரல. உட்காருங்க. சீனு, ஆமா காரை ஏற்றா. போமா வாங்க வாங்க போலாம். அத்தை இருங்க, நான் போ வந்துடுறேன். ஜானகி போ. ஐயோ சம்பந்தி, எவ்வளவு பெரிய கொடுமை! நம்ம குடும்பத்தில் இருக்கிற ஒருத்தர் மேல இப்படி ஒரு பழியை சொல்லிட்டாங்களே சம்பந்தி. ஒருவேளை உங்க தம்பி தப்பே பண்ணியிருந்தாலும் நாம அவரை காப்பாத்தி தான் ஆகணும். உயிரே போனாலும் ஏன் தம்பி தப்பு பண்ணிருக்க மாட்டான், எனக்கு நம்பிக்கை இருக்கு.